வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ப்ரெக்னென்ட் உமன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. செட்லேயுமே நான் வந்தனாலே எல்லாருக்கும் தெரியும் நான் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். சேர்லாம் எடுத்து போட்டுருவாங்க, உட்காந்துருவாங்க. ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு பார்த்தாலே கோவமா இருக்குக்கா. என்ன என்ன பண்ணாரு தெரியுமா? வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமை 36 மெயின் கேரக்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஊரில் போய் இப்படி ஒரு இன்டென்ஸ் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணி நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்தது, எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷர்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி எங்களையும் ஹேண்டில் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்திருக்க முடிஞ்சது வந்து ரொம்ப மலைப்பாதான். இங்கே தமிழில் இது வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாத சில டீப் ஆக்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சுபாஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சுபாஷ், ஹரிதா. என்னங்க வந்த உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. சரி, ஓகே. ஹவ் டு யூ ஃபீல் ரெண்டு பேரும்? ஓகே. எல்லா ஃபிலிமுமே வந்து ஒரு ஆக்டருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் லைக் அரௌண்ட் பேபி ஹோல் டீமுக்கு இந்த ஒரு ஃபீல் தான். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல வெளியில். ட்ரை டு பி நியூட்ரல் பட் ஸ்டில் ஐ எம் ஆன்டிசிபேட்டிங். இந்த ரோல்லாம் உருண்டு இருந்து பரண்டு இருந்து நல்லா இருக்கும், பண்ணிக்க முடியாது. ஓகே. இந்த படத்தில் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்? ஏதுக்கு சுமாராக இருக்கும், அவங்களுக்கு நல்லா கேவலமாக இருக்கும். நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ரோஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அது கரெக்டாக அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் ஓகே. சுபாஷ் வந்து இஸ் ஆக்சுவலி அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்டிஸ்ட். நம்ம இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் தியேட்டர் பெர்ஃபார்மரா இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. எனக்குமே நான் கிட்ட இருந்து ஒர்க் பண்ணும்போதே எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்திருக்கு. இப்போ நாங்கள் ப்ரீமியர்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு 2 வாட்டி ஒரு ப்ரெஷ் ஷோ இந்த மாதிரி ஒரு 2 ஷோ பார்த்தோம். ஓகே. அப்போது பார்த்தா தெரியுது, ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டில் கூட ஒரு டைமென்ஷன் இல்லாமல் அந்த கேரக்டரோட அட்மோஸ்ட் ஆத்தென்டிசிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிஜமா. ஓகே. தட்ஸ் அமேசிங். அப்புறம் எல்லா கேரக்டர்ஸுமே தே ஹேவ் பிளேட் அ பியூட்டிஃபுல். என் ரோல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்து உங்கள் ரோல் பற்றி சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்க ரோல் பற்றி சொல்லணும். என்னன்னா கோல்டு காஃபியா வெறும் காஃபியா இதை இப்போ வெளியே வாங்கி தரது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். ஓகே. அவங்க ரோல் சூப்பர் ரோல். என்னோட மனைவியாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 7 months கேரிங்கில் 8 months கேரிங் அவங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோல். இவங்க வந்து த்ரூ அவுட்டாக படத்தில் வந்து அந்த மெயின் கதாபாத்திரம் கூட அவங்களோட உணர்வுகளை, வீட்டில் என்ன நடக்குது, ஒவ்வொருத்தவங்க கேரக்டரும் என்ன மாதிரி ஒரு விஷயம், யார் கோவப்படுவா, யார் அழுத்தம், அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன் எடுக்கும் போது கேரக்டர் ஸ்கெட்ச் பற்றி கேட்டாங்க. இதுதான் மேட்ரு, இப்படி நீங்கள் இருப்பீங்க, இப்போ என்னதான் இருப்பீங்க அப்படிலாம் சொன்னதுக்கு பிறகு அவங்க உண்மையிலேயே போய் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் என்னென்ன பண்ணணும், அதுக்கு எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நடப்பாங்க, எவ்வளோ ஸ்லோவாக எந்திரிப்பாங்க, இது எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வந்து இன்புட் கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க கோல்டு காஃபி கலந்துருச்சு. ஸோ மெட்டர்னிட்டி கிளினிக் போய் மணிக்கணக்காக உட்கார்ந்துருந்தேன். ஓகே. அந்த 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்க பாடி எப்படி இருக்கும், அவங்க எப்படி நடப்பாங்க, அவங்களால இப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா மெட்ரூட்டடாக இருக்கிறதுனால அவங்க அதை பழகிருக்க மாட்டாங்க அவ்வளோ நாள். அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சைக்கலாஜிக்கல் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கணும், நம்ம எங்கேயும் இடிச்சிடக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பசிக்கும் எக்ஸ்ட்ராவாக. எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் டென்ஷன் வந்து அந்த ஃபீமேலுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஃபிசிக்கல் பெயினும் இருக்கும், வயிறு இப்படி ஆகிருக்கு இல்லையா, அந்த பெயின் எல்லாம் இருக்கும், கால் ரொம்ப வலிக்கும், இது எல்லாமே இருக்கும். அப்போ அவங்கள பார்த்து எப்படி நடக்கிறது, எப்படி மூவ் பண்ணுறது, என்ன எமோஷன்னா கூட அது அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அவங்க சப்கான்ஷியஸாக அவங்க குழந்தைய தான் ஃபஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ண போகும். ஆமாம், இன்வாலன்ட்ரிலி அதான் நடக்கும். அது எல்லாமே நான் அதை பண்ணியிருக்கேன். அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த ஊர் குருவாடிப்பட்டியில் ஷூட் பண்ணோம், தஞ்சாவூரில். அந்த ஊரோட ஊர் மக்களாக தான் நாங்கள் அந்த ஷூட் பண்ண டைம் வரைக்கும் இருந்தோம்.
அவங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு உண்மையிலே ஒரு ப்ரெக்னென்ட் உமன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. செட்லேயுமே நான் வந்தனாலே எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். சேர்லாம் எடுத்து போட்டுருவாங்க, உட்காந்துருவாங்க. ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். நான் ஹரிதாவா இப்போ இப்படி இருக்கேன் இந்த மாதிரி இல்லை. நான் நடக்கும்போதே நான் அப்படி தான் நடந்து வருவேன். நான் அப்படி தான் உட்காருவேன், பொறுமையாக தான் உட்காருவேன். பேபி பம்ப் வந்து அந்த துணி பண்டில் தான் கட்டியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணு. ஆமாம், அது நல்லாவும் வந்திருக்கு, ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் வாசன் ஜஸ்ட் another கேரக்டர் which I performed effortlessly. அது கிடையாது. ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ஈவன் பிளட் அண்ட் ஸ்வெட் போட்டு தான் நான் அந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணி, நாங்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். நான் அதை ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துலலாம் வந்து அந்த கிளாத் பண்டில் கட்டி கட்டி ஊண்டாக இருந்தது. ஓகே, திருப்பி அது மேலே கட்டி கட்டி ஊண்டு இருந்துகிட்டே இருந்தது கான்ஸ்டன்ட்டாக. ஷூட் முடிச்சு கொஞ்சம் நாளும் கூட எனக்கு அந்த ஊன்லாம் இருந்துச்சு. அதோட அந்த பேபி பம்பை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ நாள் என்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலிங். அப்புறம் வந்து 9 months ஆச்சு அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரதுக்கு. ஆமாம், ஓகே. என் லைஃபே ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் அதை வந்து இம்பேக்ட் பண்ணியிருந்துச்சு. நான் ரியலைஸ் பண்ணி நான் பார்க்கும்போது ஹரிதாவோட லைஃப்குள்ள பிரேமா அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் நேம் பிரேமா. அதுவும் இதுவுமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு அப்போதான் ஒரு அவேர்னஸே எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கேரக்டரில் தான் என்னோட கரியரில் அந்த ஒரு ஆக்டருக்கு ஆக்டிங் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு ஒர்க். வெளிலேருந்து அது ரொம்ப அட்ராக்டிவாக, எஃபர்ட்லெஸ்ஸாக, ஜாலியாக இந்த மாதிரிலாம் தெரியும். அந்த அந்த ஆக்டரோட ஒரு எமோஷ்னல், சைக்கலாஜிக்கல், மென்டல், ஃபிசிக்கல் நிலைகள் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு அது ஈஸி கிடையாது. ஒரு இன்டென்ஸ் கேரக்டர் ஒருத்தவங்க ப்ளே பண்ணுறாங்க ஒரு ஃபிலிம், நம்ம பார்த்துட்டு என்ன வேணால் கமெண்ட்ஸ், நம்ம ஒப்பீனியன்ஸ் நம்ம வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அந்த பர்சனோட எஃபர்ட்ஸ் வந்து இன்வேல்யூபிள். ஓகே, அதான். ஓகே, சொல்லும்போது தெரியுது லைக் என்ன அளவுக்கு அந்த ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. லைக் அந்த ஃபீலிங்ஸை படம் பார்த்துட்டு எல்லாரும் ஃபீட்பேக் பண்ணும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து உங்களோட பேர் வந்து அந்த படத்தில் எப்படி இருக்கும்? லைக் ஒரு மாதிரி லவ்வபிள் கப்பலாக இருப்பீங்களா? ஸோ என்ன மாதிரி இருக்கும் சொல்லலாம் படம்? ஐயோ, அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வியில கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால அப்படி கேட்குறீங்க நீங்கள். இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. நான் பண்ணிக்கிற கேரக்டர் பேர் வந்து முத்து. அவன் வந்து கொஞ்சம் ஆணாதிக்கம் உள்ள, திமிரு உள்ள ஒரு பையன் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்ப. ஓகே, அவன் வந்து பெருசாக மதிக்க மாட்டான். வீட்டில் உள்ள ஆட்கள் பற்றி, அவங்க உணர்வுகள் பற்றிலாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு தனியாக வெளியே ஊரில் நிறைய பிரச்சனை இருக்கு அவனுக்கு, அதை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு பையன். அதனால அவனுக்கு வீட்டிலலாம் பெரிய மரியாதை கிடையாது. இவங்கள பார்த்தா இப்போ ஒரு சீன சோறுலாம் கொட்டி கிடக்கும். ஏன் கொட்டி கிடக்குன்னு கேட்டு சரி எதை பார்த்துட்டே இருக்க, கூட்டி வச்சுட்டு போ, அந்த மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு கண்டுக்காம லைக் அவங்க அப்படி இருக்காங்கன்றது கூட தெரியும். ஆமாம், அப்படிதான் இருப்பான், திமுறாக தான் இருப்பான், சிரிக்கவே மாட்டான். ஓகே, அதனால இது தஞ்சாவூரில் ஷூட் பண்ணேன்னு சொன்னீங்க. லைக் அங்கே போய் லைவ்லி வந்து ஒரு ஷூட் பண்ணும்போது அங்கே மக்கள் சேர்ந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து இட்ஸ் அ ஷூட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட அடாப்ட் ஆகி நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதெல்லாம்? எனக்கு நான் என்னன்னா, நீங்கள் படம் தான் ஒரு மாதிரி சீரியஸாக போகும், கண்டென்ட்டாக அது ஒரு மாதிரி போகும். நீங்கள் வந்து பின்னாடி வந்து வேற ஒரு ஜாலியாக ஒன்று வேற ஒன்று போயிட்டு இருக்கும். எல்லா வீட்லேயும் கடலாம் வறுத்து கொடுப்பாங்க. உட்காந்துருப்போம். அங்கே உள்ள பையன் சின்ன பசங்க அங்கே போன பேச்சு கூட சொல்லிட்டு இருந்தேன். அங்கே நடக்க கதையெல்லாம் அவங்க சொல்ல கண்டுபிடிச்சாங்க. உங்க கதை இந்த கதை தானே, இதுக்கப்புறம் எதாவது நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்க்ரீன் பிளே அவங்க சொன்னாங்க, இது நடந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க அந்த மைண்டை போட்டு அடிச்சிங்க, அப்போ வீட்டுக்குள்ள வரணும். அப்போ வந்து ஓகே குட்டி பையன் ஓடி அக்கா இன்னைக்கு இந்த சீன் ஏடி சொல்லு ஒரு 6-7 வயசு பையன். அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான். எனக்கு ஒரு பாட்டாலே கோவமா இருக்குக்கா, என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு அவன் வந்து ஃபிலிமோட எமோஷன் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, அந்த மாதிரி ஓகே, கியூட்டா ஒரு பையன் இருப்பான், நல்லா பப்ளியா இருப்பான் பையன். அவனோட போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. இப்படி பார்ப்போம், இப்படியே பார்த்துட்டு இருப்போம். இப்படி அவன் டேரக்டர்ஸ்லாம் இருப்பான், சீரியஸ் டேரக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பான். பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, குட்டி குட்டி பசங்க, பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம். டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சீன் வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு ஓடின்னு சொல்லுவோம், இன்னைக்கு தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. முக்கியமான விஷயம், இப்போ நாங்கள் ஸ்பாட்லேயே எப்படின்னா, இப்போ பெப்பின் நானும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர் நானும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவரு நானும்
எங்களுக்கு சீன் நடக்குது, நான் அந்த சீன் எனக்கு இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு ஜாலி தான் எங்களுக்கு. ஓகே. ஆமாம், அவன் எனக்கு சீரியஸான மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல, டக்கு நடுவில் ஒரு கவுண்டரை போடுறது, ஓகே. அவன் செட்டில் எல்லாம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்போம். ஆனால் கரெக்டாக அந்த சீனுக்கான சரியான அந்த ப்ரிப்பரேஷன் இருப்போம். அப்போ நானும் அவரும் கரெக்டாக அவர் நம்மளுக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா ஜாலியாக போகும். ஒர்க்கிங் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், நான் அவரும் அது சொல்லிட்டு மாதிரி சிரிச்சுட்டா இருக்கும் ரெண்டு அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் எமோஷனா. பெப்பன் ஜார்ஜ் ஜெயசீலன் தான் எங்க டிரெக்டர். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ டிரெக்டர்னு வந்து நான் அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால் ஒரு டெபியூ டிரெக்டர் இந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக 36 மெயின் கேரக்டர்ஸ், நாங்கள் ஒரு 4 பேர், சுபாஷ் நம்ம 4 பேர், கீதா, நீங்கள், நான், ரூபா வந்து ப்ராட்டகனைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்களோட செல்லப்பிள்ளை, எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை லீலா. ஸோ எங்களை தவிர எல்லாருமே வந்து ப்ராப்பர் நாடக கலைஞர்கள். ஓகே. அவங்கெல்லாம் லைஃபே வந்து நாடகம் படித்து என்எஸ்டிலேருந்து படிச்சுட்டு வந்தாங்க, அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. பெப்பன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக 36 மெயின் கேரக்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஊரில் போய் இப்படி ஒரு இன்டென்ஸ் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணி நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்தது, எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷர்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி எங்களையும் ஹேண்டில் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்திருக்க முடிஞ்சது வந்து ரொம்ப மலைப்பாதான். அதோட ஒரு இப்போ நான் ஒரு டிரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் ஒரு ப்ராஜெக்ட் டிரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் அதை எவ்வளோ தூரம் அவங்க ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க முடியும்னு கேட்டால் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் எல்லாரையும் நம்பி கேரக்டர் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி it was also very strongly written ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னோட சில ஃபிலிம்ஸ் turned out in a different way, அதை நான் பார்த்துருக்கேன். டைரக்ஷன் இஸ் அப்சல்யூட்லி வெரி வல்னரபிள் ஜாப். அங்கே வந்து என்ன வேணால் நடக்கலாம். அப்போது எங்கள் எல்லாருக்கும் அந்த ஃப்ரீடமும் கொடுத்து ஒரு ரோல் ஒரு சீனுக்கு நான் போய் தொடப்பி எடுப்பேன். என்னோட சீன் அந்த சீன் என்னைக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க பண்ணலாம். அவர் சொல்வார், நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க ஹரிதா, அந்த சீன் நான் சொல்கிறேன். ரொம்ப பொறுமை, இந்த மாதிரி ஒரு பொறுமைசாலி இல்லை சுபாஷ், ரொம்ப பொறுமையாக கிளியராக ஒரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃபிலிமை வந்து டெபியூ ஃபிலிம் டிரெக்டர்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி he has directed our film. And I'm so thankful to Pepin for including me in this project. ஓகே, சூப்பர். நன்றி ஐயா, இல்லை டைரக்டர் பார்த்தாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, நான் ஆல்மோஸ்ட் எத்தனை நாள் ஆச்சு இந்த ஷூட் எடுக்கிற படம்? 37 days. உங்க 2 பேருக்கான ஷார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் நாங்க இருக்கோம். ஓகே, மொத்த டீம் அங்க இருக்கும். நாங்க வந்து एक्चुअली ஒரு ஸ்கூல் பிக்னிக் போன மாதிரி டூருக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி போவோம். நிஜமாதான். ஓகே, என்னன்னா நாங்க இருந்த ஒரு இடம் வந்து அங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரம், கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு ஏரியா தங்கி இருந்தோம். அங்க வந்து ஒரு ஃபாதர் பார்த்துக்கூடாது, அங்கே ஒரு ஃபாதர் ஒரு பெரிய ஹாஸ்டல், அங்கே தான் தங்கியிருந்தோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. 8 மணிக்கு அந்த ஃபாதர் வந்து ஒரு குச்சி வச்சுட்டு வந்துடுவாப்ல. சார் ஒரு 8 மணிக்கு எங்களுக்கு நடுவில் ஷூட் லேட்டாக வந்தோம்னா அவர் தூங்கியிருப்பார் வேறு. காலைல 5 மணிக்கு எங்களை கரெக்டாக வந்துச்சிருவாப்ல. நாங்கள் ஒரு 3 மணிக்கு வந்து படுத்துட்டு திருப்பி ஒரு 6 மணிக்கெலாம் திருப்பி ஷூட் போகணும் அப்படின்னா நாங்கள் ஒரு 2 hours 3 hours தூங்கிட்டு போயிடுவோம். நான் சொல்லிட்டு 2 மணிக்கு முடிஞ்சு வந்துடுவோம், செட்டில் ஆகிறதுக்கு 3 மணி ஆகிடும். திடீர்னு வெளியே வந்தாருன்னா ஏன் இப்பெல்லாம் கத்திட்டு இருக்காங்க, ஏன் அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர்லாம் பாவம் அவரை கூப்பிட்டுருவார். கூப்பிட்டு என்ன இப்படி சாப்பிட்டீங்க, அவருக்கு வந்து எங்க இருக்கோனே தெரியாது அப்படி இருப்பாரு. அவர் வந்து அவருக்கு ரொம்ப டயர்டாக இருப்பாப்ல பாவம். அவரை கூப்பிட்டு ஏன் இங்கே தங்கிட்டு இருக்காங்க, சரி வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு தூங்க சொல்லுங்க டைமுக்கு அப்படிம்பாங்க. பெல் அடிச்சா சொல்லுங்கிற மாதிரி எல்லா காலேஜ்லேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் இது இருக்கும், கேண்டீன் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி கேண்டீன் அங்கே இருந்துச்சு, அங்கே சாப்பிடுவோம். அங்கே போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வருவோம். சாப்பிட்டோன்னே எல்லாம் தூங்க போயிடணும். மை சன் அப்படி பாப்பில் அவரு ஓகே ஃபாதர் அப்படின்னு போகும். அப்போ அவர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா ஸ்பீச்லாம் கொடுத்தாரு, கேக் கட் எல்லாம் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு 37 days ஒரு திருப்பி ஒரு ஸ்கூல் காலேஜ் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஹாஸ்டலில் தங்கி படித்த மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போனோம்னா அங்கே ஃபுல்லாக ஊர் மக்களோட இருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் ஆகிடுவோம், அங்கே வந்து கிராமத்தால் சீனுக்கு முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடி நினச்சிட்டு இருந்தோம் ஜாலியாக. ஓகே, இந்த காலேஜ்லலாம் அந்த கேம்ப்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, அண்ட் சூப்பர். அண்ட் இந்த படத்தில் வந்து 32 பேர் கேஸ்ட் ஒர்க் பண்ணி 36. ஓகே,
அண்ட் நார்மலாகவே கொஞ்சம் கேஸ்டிங் ட்ரிப் வச்சு ஒர்க் பண்ணுறதே கஷ்டம். இவ்வளோ பேர் எப்படி அங்கே ஹேண்டில் பண்ணார்? லைக் எப்படி இருந்துச்சு ஒருத்தவங்களுக்கான? அவர் எவ்வளோ வலிச்சாலும் வெளியே காட்டிக்க மாட்டார். காட்டிக்காம எப்படியா அவர் போய் ஒரு சைடு இப்படி இப்படி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனால் கிளியராக எங்களுக்கு முக்கியமான விஷயம் எப்படின்னா அவருக்கு வந்து கேமரா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணணும் ஒரு படம் அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரீ பிளான்டாக போகணும் அவருக்கு தெரியும். நாங்கள் ப்ராப்பராக அது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவர் கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணார். எப்படின்னா எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கேஸ்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங் செக்ஷன் ப்ராப்பராக வச்சார். 36 பேர் உட்காந்து பொறுமையாக மொத்த ஸ்கிரிப்டையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு மொத்தமாகவே அந்த படத்தோட மூடு உள்ள இறங்குனுச்சு. என்ன தவிர நான் தான் லாஸ்ட். ஆமாம் மேபி அப்படியா? அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செக்ஷன் முடிஞ்சு முக்கியமான இப்போ எங்களுக்குள்ள அந்த ஊர் பசங்களாம் நாங்களாம் எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு மேட்டர் போகும். அப்போது எங்களுக்கு அந்த பாண்டிங் ஏற்படணும்னு சொல்லிட்டு எங்களுக்கான முக்கியமான சீன்ஸ் எடுத்து எங்களுக்கு தனியாக ரிஹர்சல் ரிஹர்சல்லாம் பண்ணோம். எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கேருந்து போகும்போது ஒரு அழகான மைண்ட் செட்டில் போனோம். இதான் படம், இதான் கதை, இப்படி தான் நம்மளோட கேரக்டர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அங்கே போகும்போது 37 பீப்புளுமே அங்கே வந்து கரெக்டாக ஒரு அசம்பிள் ஆகணும். எப்போனா எந்த வேணும் நடக்கலாம். ஏன்னா மொத்த பேர் ஊரில் நடக்குது. அதனால தெளிவாக இருந்தது அந்த விஷயத்தில். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் எல்லா படத்துலையுமே டிரெக்டருக்கு வந்து 360 டிகிரிலையும் ப்ரெஷர் இருக்கும். ஆமாம், இதில் வந்து எல்லாமே இன்டூ இன்டூ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஷியலாக இருந்தது. பட் ஹி ஸ்டில் மேனேஜ் டு டூ எவ்ரிதிங். ஓகே, அவருக்கு கிடைச்ச டேரக்டர் டீம் சூப்பர் டீம். ஓகே, ஆமாம் ஆமாம். அதில் வந்து நிறைய பேர் சிவானான்னு சொல்லி அசோக்னு சொல்லி நம்ம கதிர் நம்ம ராஜேஷ் ஒருத்தர் ராஜேஷ் வந்து எங்களோட அசோசியேட்டு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணார். அவரோட ஃபிலிம்னா அவர் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி நடுனுக்காக கிடைச்சாங்க. நம்ம ரைட்டர் நம்ம ராஜேந்திரன் நாயர் ஒருத்தர் அவர்லாம் நீங்கள் கூட்டு வந்து பேட்டி எடுக்கணும். ஆமாம், ராஜேந்திரன் அவங்க வந்து தமிழ் யூனிவர்சிட்டி ஹெச்ஓடியா ப்ரொஃபஸர். ஐயா எல்லாரும் கலாச்சி நான் வேற ஒன்று சொல்லுவேன். நீங்கள் ரீசெண்டாக பேச ட்ரை பண்ணால் நீங்கள் வர மாட்டேங்க. நானும் ஐயாவும் அப்படி இல்லை, நல்ல டீம் அவருக்கு. அவங்க தான் எழுதியிருந்தாங்க. அவங்க எழுதின சில டயலாக்ஸ்லாம் படம் முடிச்சு இத்தனை நாட்கள் காலம் கடந்தும் இப்போ கூட எனக்கு நெஞ்செல்லாம் பதறும். அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல் டயலாக்ஸ் எழுதியிருந்தாங்க. வெரி ஸ்ட்ராங் ரைட்டிங் அண்ட் வெரி வெரி ஸ்ட்ராங் டைரக்ஷன் கம்பைன்ட் டுகெதர். ஓகே, சூப்பர். And also a DP Sujit Saran, cinematographer. He have also done an amazing stuff. நாங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு சீன் பிளான் பண்ணி கேமரா ரோலிங் மழை கொட்டும். இன்னொரு சைடு முத்தம் வச்ச வீடு, மழை உள்ள கொட்டும். என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் உட்காந்துருப்போம். அவர் அப்படியே அந்த மழையிலேயே எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் வேற ஒரு ஆக்சஸில் ஷார்ட் பிளான் பண்ணிட்டு தான் போவோம். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் டைனமிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி டைனமிக்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்க. நாங்களும் வந்து படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹரிதா. தேங்க்யூ. நீங்கள் தான் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆமாம். ஓகே. இப்போது நம்மளோட நமக்காதிக்கு பற்றி பேசணும்னா இதை பற்றிலாம் பேசாமல் இருக்கவே முடியாது. ஓகே. கீதா கைலாசம் எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலான படம். ஓகே, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. அப்படிதான் இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணோம். இதில் கீதா வந்து ஏற்கனவே இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பர் பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, பெர்ஃபார்மராக. இதில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Rupa Kuduviyur, protagonist of the film. She also done an amazing job, extraordinary dedication. She has done a brilliant work. Narendra Prasad இருக்கட்டும், சுபாஷ் வந்து started with that only. ஓகே. அதுக்கப்புறம் மெலடின்னு ஒருத்தவங்க, பொற்கொடி, ஆனந்த், முருகன், ஜெய்சன், இளம்பருதியண்ணா வந்து ஆக்டிங் ட்ரெயினர். அவங்க தான் எங்களோட ப்ராடக்ட் ரூபாக்கு வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இங்கே தமிழில் இது வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாத சில டீப் ஆக்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணி எங்கள் கூட பெரிய சப்போர்ட்டாகவும் அவங்களும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பூஜா ராமகிருஷ்ணன் ஒரு ஆக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டருமே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே ஒரு சின்ன ஷார்ட் டைல்யூஷன் கூட இல்லாமல் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்களோட மியூசிக் டைரக்டர் ஜெசன் ஜார்ஜும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ
சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில சில எஸ்பெஷலி ஒரு 2-3 இடம் பிஜிஎம்லாம் வந்து பயங்கர ஹாண்டிங்காக ஃபீல் பண்ணேன். நான் அதை அவங்கக்கிட்டையும் சொன்னேன். ஸ்ரீஜித்தும் நல்ல பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், மழை எல்லாம், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், ஃபுட்லாம் எல்லாமே அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணாங்க. ஓகே, சூப்பர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஏன்னா நேர்களே இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா.